Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Charanam Homes brand of trust 5000 square feet வாங்கினா 5000 square feet free. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்கள்ல இரவு 7:30 மணிக்குள்ளாக புயலாக வலுப்பெறும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஆனா அதை பொருட்படுத்தாம மக்கள் இதை ஒரு குதூகலமான ஒரு நிகழ்வா எடுத்துக்கிட்டு இங்க மெரினாவுக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இதனுடைய ஆபத்தை உணராம இப்படியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. எச்சரிக்கை மிதவை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்திற்கு உட்பட்டது. விவேகானந்தர் இல்லத்திலிருந்து நேராக நடுக்கடல்ல இது இருந்ததாக சொல்றாங்க. மிதவை எச்சரிக்கை கூண்டானது அடித்து வரப்பட்டிருக்கு அப்படின்றது பாக்குறோம். அந்த அளவுக்கு இந்த கடல் அப்படின்றது அவ்வளவு சீற்றத்தோட காணப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதனுடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை நம்ம பார்க்க முடியுது. அது ஏதோ ஒரு இடத்துல இருந்து பெயர்த்துட்டு வந்தது மாதிரி தான் அது தெரியுது. 9 துறைமுகங்கள்ல 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கு. வங்கக்கடல்ல நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னைக்கு இரவு பெங்கல் புயலாக மாறும்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது. பெங்கல் புயலாக மாறிய பின் நாளை தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஏதோ கடலில் ஆழக்கரை கருவின்றாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு சூழலில் கடல் பகுதிக்கு வர வேண்டாம் அப்படின்றத எச்சரிக்கை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம், சும்மா வந்தேன் எப்படி இருக்கு புயலில் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு இதுக்காக பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம் நாங்கள். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் இப்போ இருக்கோம். வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்களில் தோராயமாக இரவு 7:30 மணிக்குள்ளாக அது ஒரு புயலாக வலுப்பெறும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அந்த எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த சூழலில் சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம இருக்கோம். இந்த கடலினுடைய சீற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனுடைய சீற்றம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற போது இந்த எச்சரிக்கை மிதவை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்திற்கு உட்பட்டது. விவேகானந்தர் இல்லத்திலிருந்து நேராக நடுக்கடலில் இது இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அங்கிருந்து இந்த மிதவை எச்சரிக்கை கூண்டானது அடித்து வரப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த கடல் அப்படின்றது அவ்வளவு சீற்றத்தோடு காணப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்ற நாட்களில் பார்க்கும்போது இந்த கடல் இந்த அளவுக்கு சீற்றத்தோடு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ நெருங்கி வரக்கூடிய அந்த புயலின் காரணமாக தான் இப்படியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த எச்சரிக்கை மிதவை கூண்டு அப்படின்றது மெரினா கடற்கரையை அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு நேராக எதிராக இருக்கக்கூடிய கரையில் ஒதுங்கி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மிதவையினுடைய பணி அப்படின்றது நம்ம பார்க்கும்போது கடலினுடைய ஆழத்தை கணிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் ஆபத்தை உணர்த்தக்கூடிய ஒரு மிதவையாக தான் இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் வரக்கூடிய கப்பல்களாகட்டும் படகுகளாகட்டும் அதுக்கெல்லாமே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இதனுடைய சமிக்ஞைகள்லாம் அமையும். அதன் விதத்தில் இந்த கப்பல்களும் படகுகளும் அவங்களுடைய அந்த பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றிக்குவாங்க. இது பொதுவாகவே நடுக்கடலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை 9 மணி அளவில் இது இங்கே கரை ஒதுங்கியிருக்கு. இந்த ஒரு தகவலானது இந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. காவல் நிலையத்திலிருந்து துறைமுகத்துக்கும் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே துறைமுகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இதை மீண்டும் உள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த பணியை மேற்கொள்வாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய செயல்பாடு இப்படியே இருக்கா இல்லை மீண்டும் இதனுடைய செயல்பாடு பயன்படுத்தப்படுமா அப்படின்ற தகவல்கள்லாம் இதன் பிறகுதான் ஊர்ஜிதம் செய்யப்படும் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் இது பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இங்கே பார்க்குறாங்க அதை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு மழை காரணமாக. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் இதை ஒரு குதூகலமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கிட்டு இங்கே மெரினாவுக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்ற காட்சிகளை பார்க்குறோம். இதனுடைய ஆபத்தை உணராமல் இப்படியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையோர இந்த படையினர் கூட இந்த தகவல்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை வேடிக்கை பார்க்குறதுக்காக இந்த பகுதிக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த புயலானது நெருங்கி வரக்கூடிய சூழலில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சமயத்தில் கூட இந்த எச்சரிக்கை மிதவையை பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் இருவிதமான அமைப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று மிதக்கக்கூடியதாகவும் ஒன்று நங்கூரம் போன்றதாகவும் இருக்கும். இதனுடைய செயல்பாடுகள் அப்படின்றதே ஆபத்தை கணிக்கக்கூடியதாகவும் அதை முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய செயல்களை எல்லாம்
அதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து அது ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்காங்க. இது இன்னும் சில மணி நேரங்களில் இல்லை உடனடியாகவே இது வந்து அப்புறப்படுத்தப்படவோ இல்லைன்னா அதனுடைய மீண்டும் நடுக்கடலுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணியானது அதில் ஈடுபடுவாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம சுற்றி பார்க்க முடியுது எத்தனை மக்கள் இந்த பகுதியில் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு. தொடர்ச்சியாக காவல்துறையினர் வந்து அந்த எச்சரிக்கையை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, இந்த பகுதியில் வந்து கூட வேண்டாம் அப்படின்றது. ஆனாலும் இங்கே குழந்தைகளுக்கும் இன்றைக்கி விடுமுறையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில், பள்ளியில் விடுமுறை இருக்கக்கூடிய சூழலில் நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து இந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக வராங்க. கடலினுடைய சீற்றத்தை பார்க்கறதுக்காகவே வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை மிதவை கூண்டை வந்து மீண்டும் வந்து அதனுடைய இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் துரிதமாக அந்த அதிகாரிகள் ஈடுபடுவாங்கன்ற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் தொடர்ச்சியாக இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய விதத்தில் மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆபத்தை உணராமல் மக்கள் இந்த விதத்தில் வந்து செயல்படுறாங்க அப்படின்றத தான் புரிஞ்சுக்கிறோம். எங்கேருந்து வரீங்க? நான் போரூர்லேருந்து வரேன் சார். ஓகே, எப்போ வந்தீங்க இங்கே? ஒரு 2 மணிக்காக வந்தேன். ஓகே, இப்போது இது பார்க்குறதுக்காகவா எதுக்காக? நியூஸில் பார்த்தோம், அதை பார்க்குறதுக்கோசரம் வந்திருக்கேன். அது ஏதோ கடலில் ஆழக்கரை கருவின்றாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் கடல் பகுதிக்கு வர வேண்டாம் அப்படின்ற அந்த எச்சரிக்கை திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம், கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, சும்மா வந்தேன், எப்படி இருக்கு பீச்சு, புயலில் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு வந்தேன். சும்மா புயல் எப்படி இருக்குன்னு பார்க்க. அதில் வேறு இந்த கறி இல்லை, சும்மா தான் வந்தோம். போரூர்லேருந்து வரோம். ஓகே, இதை பார்க்குறதுக்காக தான் இது பார்க்க தான் வந்தோம். இங்கே என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க சார்? இங்கே சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். என் நண்பர் ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மர்ம பொருள்னாங்களா? மர்ம பொருள், வித்தியாசமாக ஒரு பொருள். சரி, அதான் வந்து பார்க்கலான்னு வந்தோம். எங்களுக்கு இது என்னென்னு தெரியலை, அதான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல, அது வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு கருவின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது கடலோர காவல்படைக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, சரி அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். வேறு நானும் இது கூட தான் பார்க்கலான்ட்டு என்னதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓகே, பார்க்குறதுக்கு எப்படி மர்ம பொருள் வேறு சொல்கிறீங்க? மர்ம பொருளாக என்னென்னு தெரியலை, வித்தியாசமாக இருக்குது. அது கடல் சம்மந்தப்பட்ட அவங்க கடலோர காவல்படை அவங்க வந்து சொன்னால் தான் தெரியும் நமக்கு என்னென்னு. ஓகே, பொதுவாக இந்த மாதிரி ஒரு புயல் நெருங்கி வருது, இந்த சூழலில் கடற்கரைக்கெல்லாம் வராதிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆபத்தான ஒரு, ஆனால் அதை மீறி வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை, நாங்கள் அதுக்காகலாம் வரல. இந்த ஒரு இதுக்காக பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் நாங்கள். சரி, வேறு ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்காக தான் வந்தோம். அது வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய பேர் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா கிட்ஸுக்கு லீவ் விட்டதே மழையில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கு தான். அதெல்லாம் தவிர்க்கணும் எல்லாருமே கண்டிப்பாக. நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த வழியாக வந்தோம். சரி, இதுக்காக பர்சனலாக வரல நாங்கள், அதனால் சரி பார்த்துட்டு போகலான்னு வந்து வேறு ஒன்று. இதனுடைய அமைப்பு நம்ம பார்க்குறோம். இது கடலில் மிதக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்குது. மேலே அதனுடைய அந்த கூண்டு தான் வந்து அந்த சிக்னலை கடத்துகிற ஒரு அமைப்பையும் நம்ம பார்க்குறோம். அதில் சோலார் பேனல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதனுடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை நம்ம பார்க்க முடியுது. அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து பெயர்த்துட்டு வந்தது மாதிரி தான் அது தெரியுது. அவ்வளவு ஒரு கடல் சீற்றம் இருக்குது அப்படின்றத தான் இதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த சங்கிலி வந்து அதை அறுபட்டு இந்த எச்சரிக்கை மிதவையானது இந்த சென்னை மெரினாவில் வந்து கரையொதுங்கி இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்ம பார்க்குறோம். இது பொதுவாகவே நடுக்கடலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே கூட அந்த சங்கிலியானது பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இது ஜென்ரலாக நம்ம இதை பார்க்கும்போது வந்து இது ரொம்ப காலம் ஆன மாதிரி தெரியுது. அதனால் இதனுடைய பயன்பாடு இன்னும் எப்படி இருக்கும், இதை மீண்டும் பயன்படுத்துவாங்களா அப்படின்றது தகவலெல்லாம் துறைமுகத்துக்கு உட்பட்ட அந்த அதிகாரிகள் இதை ஆய்வு செஞ்ச பிறகு தான் அதை தெரியப்படுத்துவாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன காவல் நிலையத்தில் ஏற்கனவே தகவல் தரப்பட்டிருக்கு. இந்த சூழலில் இதை மீண்டும் அதை கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிக்கான அந்த துறைமுக அதிகாரிகள் வருவாங்க அப்படின்றத வந்து அவங்க ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த சூழலில் தான் இதை பார்க்குறதுக்காகவும் மக்கள் கூட்டமாக கூடியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னைக்கு இரவு பெங்கல் புயலாக மாறும்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருது. பெங்கல் புயலாக மாறிய பின் நாளை தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவிலையும்,
புதுச்சேரியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே வங்கக்கடலில் உருவாக உள்ள இந்த ஃபெங்கல் புயல் சென்னையை நெருங்க அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது. இதன்படி ஃபெங்கல் புயல் சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. புயல் கரையை கடக்கும் போது பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் வங்கக்கடலில் புயல் உருவாக உள்ளதை அடுத்து தான் இந்த 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கு. 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்காங்க. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வானிலை மையம் எச்சரிக்கையை அடுத்து எண்ணூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்றத தகவல் வானிலை ஆய்வு மையம் தெரியப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு சூழலில் சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆபத்தை உணராத விதமாக தான் மக்கள் பலரும் இங்கே கூடியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பொழுதுபோக்காகவே அவங்க எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மிதவை கூண்டை பார்க்கறதுக்காகவும் இந்த கடலின் சீற்றத்தை பார்க்கறதுக்காகவும் குடும்பமாகவும் நண்பர்களும் சூழ வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அறிவுறுத்திய வண்ணம் இருக்காங்க. இந்த பகுதிக்கு வர வேண்டாம், ஆபத்தை உணர்ந்து செயல்படுங்க அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போக போக இன்னும் இந்த கடலானது அந்த சீற்றமானது அதிகப்படும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. அதிகரிக்கக்கூடும். அதனால இந்த இடத்துல இருக்க வேண்டாம்ன்றதை தொடர்ச்சியாக அவங்க வலியுறுத்திய வண்ணமே இருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.